பிரார்த்தமாக இந்த திருமணத்தினுடைய நிகழ்வுடைய இந்த முன்னுரையை நான் துவங்குகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருமணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை, சுன்னத்தான வழிமுறை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அன்பு சகோதரர்களே, மனிதன் இந்த உலகில் ஏன் வாழ்கிறான் என்கின்ற நடைமுறை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் அதற்கு மாற்றமானவர்கள். நாம் ஏன் எதற்கு எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் எப்படி அமைய வேண்டும் என்று பிறப்பு முதல் இறப்பு வரை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. ஆனால் உலக வழக்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒருவரை ஏன் திருமணம் செய்து கொள்கிறாய் என்று கேட்டால் சர்வசாதாரணமாக சொல்லுவார், நமக்குன்னு ஒரு உள்ள முடியலாமா, அதுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, உள்ளவட்டி இருந்தா அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் வாழ்க்கையா? நாம் ஒரு திருமணம் செய்து கொள்வதும் நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பார்ப்பதும் மட்டும் வாழ்க்கை அல்ல. இதைத்தான் உலக வாழக்கூடியவர்கள் ஒரு தத்துவமாக கொண்டிருக்கிறார்கள். ஏன் சாப்பிட்ற? சாப்பிட்டா தானே தம்பா இருக்கலாம், வேலை செய்யலாம். ஏண்டா வேலை செய்கிற? வேலை செஞ்சால் வந்து சாப்பிட முடியும், சம்பாதிக்க முடியும். இது தத்துவம் அல்ல, இது தவறான ஒரு தத்துவம். இந்த தத்துவம் இன்றைக்கு பெரும்பாலும் உலகிலே பேசப்படுகிறது. ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த தத்துவங்களுக்கு மாறுபட்டவர்கள். நம்முடைய பிறப்பின் ஒவ்வொரு நடைமுறையும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்ந்து காட்டப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களாகிய நமக்கு திருமணம் என்பது கட்டாயம். நாம் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, பொருளாதாரத்திலே கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலோ அதை சரி செய்து கொள்வதற்கு நாம் திருமணம் செய்யலாம் என்று நாம் நினைத்தாலும் சரியானது. ஆனால் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று எந்த ஒரு இஸ்லாமிய சகோதரனும் சொல்ல முடியாது. துறவரம் என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு உள்ள உடல் உறுப்புகளுக்கான உணர்ச்சிகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும்? ஹலாலான முறையில், இஸ்லாம் அனுமதித்து இருக்கின்ற ஹலாலான முறையிலே நிறைவேற்றப்பட வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. நமக்கு கண்ணை படைத்திருக்கிறான், நமக்கு வாயை படைத்திருக்கிறான் இறைவன், நாசி மூக்கை படைத்திருக்கிறான், நமக்கு உடல் இச்சைகளை படைத்திருக்கிறான், நமக்கு கோபம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. இது போன்ற பல உணர்வுகள் நமக்கு இருக்கிறது. இறைவன் படைத்தது. இவைகளை எல்லாம், இந்த உணர்வுகளை எல்லாம் நாம் வழிமுறை, நல்ல வழிமுறையை தீர்த்து கொள்ள வேண்டும். பசிக்கிறது, நாம் சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு நம்முடைய பசியை போக்கிக் கொள்ள வேண்டும். அந்த உணவு ஹலாலான முறையிலே வந்ததா என்பது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திருடி சாப்பிடக்கூடாது, ஒருவரை ஏமாற்றி சாப்பிடக்கூடாது, அடுத்தவருடைய பொருளை எடுத்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் அதற்கான வழிமுறைகளாக இருக்கிறது. அதே போல கண்கள் இருக்கிறது. கண்கள் இருக்கிறது என்பதற்காக உலகில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் கண்டுகளிக்க முடியாது. இஸ்லாம் அனுமதிக்கிறது. இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி பாருங்கள். அப்படி என்றால் நீங்கள் சுற்றுலா செல்வதை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு ரசிப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் தவறான விஷயங்களை பார்ப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சேர்த்துதான். இஸ்லாம் சொல்லுகின்ற தத்துவங்கள் அனைத்தும் இருபாலருக்கே பொருந்தும். ஆணுக்கும் பெண்ணுக்கும்
சொல்வார்கள், பெண்களை நாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். கண்டிப்பாக இஸ்லாம் பெண்களுக்கு ஆண்களை விட அதிகமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். அருமை சகோதரர்களே, பெண் புர்கா என்கின்ற அந்த உடையை அணிந்திருப்பதால் பெண் அடிமை என்று சொல்கிறார்கள். அடிமை என்பதும் சுதந்திரமாக இருப்பது என்பதும் அவருடைய வாழ்க்கை நடைமுறையிலே இருக்கிறதே ஒழிய ஆடையில் இல்லை. இந்த உலகையே ஆண்ட கட்டி காத்த பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் எப்படி உடை அணிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இன்றைக்கு இந்திரா காந்தியில் இருந்து, அம்மையார் ஜெயலலிதாவில் இருந்து, மம்தா பானர்ஜியில் இருந்து, இது போன்ற நிறைய அரசியல் தலைவர்களுடைய உடைகளை கவனியுங்கள். தன் உடல் முழுவதையும் மறைத்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்தி அவர்கள் தலையையும் மறைத்திருப்பார்கள் சில நிலைகளில். இப்படி உடையால் தன் உடலை மறைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் அடிமைகள் அல்ல. இன்றைய விஞ்ஞான உலகத்தில் நாம் அன்றாட நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். புர்கா அணிந்த இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு பல துறைகளிலே சாதித்து வருகின்றார்கள். இதை அறியாது வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத ஒரு சிலர் நாம் பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பேச்சு தற்குறித்தனமானது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் குடும்பங்களிலே கொடுக்கின்ற சலுகைகள் இருக்கிறது பாருங்கள். ஒரு வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் செங்கலிலிருந்து கல் போடுறது வரைக்கும், கிரானைட் கல் போடுற வரைக்கும் செலக்ட் பண்றது இன்னைக்கு அவங்களா இருக்காங்க. பார்த்து பார்த்து செய்யறாங்க. நாம அனுமதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் நம் குடும்ப நிகழ்வுகளிலே பெண்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாம் திருமணத்தை கட்டாயமாக்கி இருப்பது நான் முன்னாடியே குறிப்பிட்டேன். நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் தீர்வு வேண்டும். அது ஹராமான முறையிலே, நேர்மையான முறையிலே வேண்டும். அதற்குத்தான் நாம் திருமணம் என்பதையும் நாம் வலியுறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாமிய நடைமுறை. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒரு சகாபி ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்ற பெண்ணின் சம்பவத்தோடு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் என்ன கேட்டார்கள்? திருமணம் செய்து கொள், அந்த பெண்ணுக்கு மகராக கொடுப்பதற்கு நீ என்ன வைத்திருக்கின்றார்? அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாயகம் அவர்களே, அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை. அவர்கள் சொன்னார்கள், ஒரு இரும்பு மோதிரம் கூட உன்னிடம் இல்லையா? இல்லை. சரி, குரான் ஓதக்கூடிய தெரியுமா உனக்கு என்று கேட்டார்கள். எனக்கு குரான் ஓத தெரியும், மனப்பாடம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். பெண்ணை ஓத தெரியுமா என்று கேட்டார்கள். பெண் படிக்கவில்லை, எனக்கு ஓத தெரியாது என்று குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு குரான் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் உனக்கு மகர். அந்த பெண்ணை குரான் ஓதுகின்ற அளவுக்கு பயிற்சி கொடுத்து கற்றுக் கொடுத்து ஓத வைக்க வேண்டும். அதை உனக்கு மகர். அந்த பெண்ணை மனம் முடிந்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே கல்வியை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். போர்க்களங்களிலே அடிமையாக வருபவர்களை அவர்களிடம் பொருட்களை பெற்றுக்கொண்டு விடுவிக்கும் பொழுது ஒரு சிலரிடம் எதுவுமே இல்லை என்றால், உங்களுக்கு கல்வி படிக்க தெரியுமா என்று கேட்பார்கள். படிக்க தெரியும் என்று சொன்னால் உங்களுடைய படித்த கல்வியை படிக்காத இவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்கள். யார் இருக்கிறார்களோ அவர்கள் கற்றுக் கொடுங்கள். அவர்கள் எழுத படிக்க முழுமையாக தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் விடுதலை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுபோன்று கல்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியம் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அதுபோல் மகர் கொடுத்து பெண்ணை முடிக்காமல் பெண்ணிடம் வாங்கக்கூடிய ஒரு தவறான நடைமுறையை வைத்திருக்கின்றோம். தயவுசெய்து இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு